இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு குழம்பு தாங்க. பாருங்க, அவரைக்காய் ஒரு 200 கிராம், கத்திரிக்காய் ஒரு 4ங்க, ஒரு உருளைக்கிழங்குங்க, கைமாவுக்கு எல்லா குழம்பும் காய்கறியும் சேர்த்து ஒரு கைமா. பார்த்திங்கன்னா பாருங்கள், 3 பழம் பழுத்து பழங்க, இதில் 1/4 முடி தேங்காய் எடுத்துக்கலாங்க, 200 கிராம் சின்ன வெங்காயம் மட்டும் அரைச்சிக்கலாங்க, தேங்காய் மட்டும் அரைச்சிக்கலாம். இது வந்து அப்படியே அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ இது வாங்க போய் கழுவிட்டு வந்துடலாம். கழுவிட்டுனாக்கா அப்படியே காய் அரிஞ்சு போட்டுக்கலாம். இப்படி கழுவுதாங்க நல்லது. காய் அரிஞ்சிட்டு கழுவாதீங்க, எப்பயுமே இப்படி கழுவிட்டுங்க. கைமா குழம்புக்கு கடாய் வச்சு கடாய் கொஞ்சம் காயட்டும். கடாய் காய்ஞ்சிருச்சுங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், 3 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்புங்க. பாருங்கள், இது பொரிஞ்சிச்சுங்க. பாருங்கள், இது ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பண்ணிடுங்க. கொஞ்சம் காய்ச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெங்காயம் போயிடுச்சு. கலக்குங்க. கலக்குவாங்க. இதே பார்த்தீங்கன்னா 4 பழம் பாருங்க, தக்காளி பழம் நல்ல தக்காளி கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. அப்புறமா வேணால் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க, அப்போ சீக்கிரம் தக்காளியில் வெந்துடும். வாங்க, நல்லா வணக்கம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகட்டுங்க. இந்த கைமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா போட்டுக்கலாம். மல்லித்தூளுங்க, பாருங்கள், மல்லித்தூளுங்க 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளுங்க, பாருங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. போதும், இதே போதும். காரம் எச்சா இருக்கும். பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதனால தான் காரம் எச்சா இருக்கும். இப்போ கொஞ்சம் கலக்கலாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்கும். பாருங்க, எண்ணெயில் திட்டி வச்சுட்டா அங்கே அப்படியே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா காய் பாருங்கள், இதில் வெட்டி வச்சுட்டு இதில் போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டாச்சுங்க. போட்டு நல்லா ஒரு கட்டுக்கு காய் வேகிறதுக்கு பாருங்கள், வெங்காயம் அரைச்சி ஒரு கப்பு ஊற்றிக்கலாம். காய் வேகுது. இந்த கைமா பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாட்ட வைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கெட்டியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். இந்த காய் வேகிற வரைக்கும் நம்ம போய் தேங்காய் அரைச்சிட்டு தரலாம். பாருங்கள், 1/4 முடி தேங்காய் எடுத்தாச்சுங்க. இதில் இன்னொரு முக்கியமான பொருள் போட்டுக்கலாங்க. பாருங்கள், 10 பாவம் இது போட்டு நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாட்டம் அரைச்சிக்கிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வீடே மணக்க ஒரு கைமா குழம்பு ரெடி. பாருங்க, அப்பா வீடே மணக்குதுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன குழம்புன்னு கேட்குறாங்க.
எங்கள் வீட்டில் இன்றைக்கி கைமா குழம்புன்னு சொல்லியிருக்கிறேங்க. இது கொஞ்சம் காய் வெந்துட்டுங்க. அப்புறமா நம்ம தேங்காய் ஊற்றிக்கணும். அவங்க தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுங்க. பாருங்கள், இப்படி தான் அரைக்கணும். இப்படின்னு அரைச்சிடாதீங்க, கைமா நல்லா இருக்காது. வாங்க கைமா பார்ப்போம். இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாங்களா? பாருங்க, இப்போ தேங்காய் ஊற்றியாச்சு. இதுலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கணும், மிக்ஸி ஜார் தண்ணி. கொஞ்சம் தண்ணி லேசாக கிளறி கொடுங்க. அவ்வளோதாங்க இந்த கைமாவோட வேலை. மீறி போனால் ஒரு 15 நிமிஷம் வேலை இருக்குங்களா? சீக்கிரமாக செஞ்சோம்னா ஒரு 10 நிமிஷத்து வேலை தாங்க நம்மளுக்கு. இந்த கைமா பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, தக்காளி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டுங்க, அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அட்டகாசமான கைமா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கைமா குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.